என்னை எதிர்த்த அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சர், என்னை எதிர்த்த அதிமுகவோட ஒரு மூத்த நிர்வாகி இன்னைக்கு வந்து என்ன பாராட்டி பேசுறாரு. அதிமுக நிர்வாகி யாரை பாராட்டி பேசுறாரு? திமுகவை பாராட்டி திமுகவின் தலைவர். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு அப்படி கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்து அப்படி ஜாலியாக இன்னும் கொஞ்சம் பாராட்டுங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க, அப்புறம் வேற யாருன்னா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு கிடைத்த வெற்றி. அது ஒரு சாணக்கியத்தனம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இல்லை அரசியல் வியூகம். இது ஃபஸ்ட்டு பாதி. பக்கத்தில் இருக்கிற மதுரை மாவட்டத்தில் பாதிக்கு பாதி தான் ஜெயித்தோம். இப்போ நான் வந்து கொங்குல வந்து ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். என்னை வந்து அந்த மண்டலம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, நாங்கள் ரிசல்ட் காட்டினோம், நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க? இதுதான் அவங்களுக்குள்ள அந்த சண்டை. ஆமாம், அந்த பிரச்சனை பெருசான உடனே அது பிரியிறாங்க, உடையுது. அப்புறம் அவர் வெளியேற்றப்படுறாரு. திருப்பி சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பல வருஷமாக கேட்குறாரு. அது இல்லைன்றதை முடிவு பண்ணியாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக போய் ஸ்டாலின் சாரை பார்க்குறாரு, அடிக்கடி பார்க்குறாரு. இந்த உடம்பு சரியில்லைன்னா பேஷண்ட் எப்படி டாக்டரை போய் அடிக்கடி பார்ப்பாங்க. டாக்டர் எழுதி கொடுப்பாரு, உங்களுக்கு சஃபர் பண்ணுறீங்க, இப்போ நான் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன், 2 months கழிச்சு திருப்பி ரிவ்யூ பண்ணலாம் வாங்க அப்படின்ற மாதிரி இவர் ரிவ்யூ மீட்டிங் போய்க்கிறார் நேற்று. யார்? ஐயா ஓபிஎஸ். அப்போது இபிஎஸ் என்ன நினைப்பாருன்னா, ஒரு தலைவலி முடிஞ்சுது. இப்போது என்னோட கேள்வி என்னென்னா, டிஎம்டிக்கு எந்த சின்னத்தில் நிற்குது? அஃப்கோர்ஸ் முரசு தான். அப்போ அஃப்கோர்ஸ் ரெட்டலை தான் அந்த இடத்துல அதிகமாக முளைக்க போகுது. அதான் நடக்கும். ரைடர் யார்? பிளேயர் யார்? டிஎம்கே. ஆல்ரவுண்டர் யார்? உதயசூரியன் ஆல்ரவுண்டர்ன்றது எனக்கு சந்தேகமே இல்லை. ரெட்டலை ஆல்ரவுண்டர்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆல்ரவுண்டர் இறக்கி நீங்கள் ஆடுவீங்களா? இல்லை, நல்ல கீப்பர், நல்ல ஃபீல்டர், நல்ல போலர், ஒரு டீமில் ஆல்ரவுண்டர் அதிகமாக இருந்தால் தான் அந்த டீம் ஜெயிக்கும். உங்களுக்கு எதுக்கு சார் வந்து சிஎம்டிஏவோ கார்பரேஷன் டெண்டரில் உங்களுக்கும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா சார்? உங்கள் பேரண்ட் டிபார்ட்மெண்ட் மாஸ் டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்பாங்க. இல்லை, யூ ஆர் ரிப்போர்ட்டிங் டு கே நேருவா சார்? இல்லை, ஐ எம் ரிப்போர்ட்டிங் டு ஹோம், போர்ட்ஃபோலியோ ஹெல்ட் பை சீஃப் மினிஸ்டர். இதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகும்? நான் உங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே கொள்ளையடிக்கிறது நான் சொல்லிட்டா, திமுக, அதிமுக, பாஜக, பாமக, சிபி லெஃப்ட் விட்டுருவோம். சிபிஐ வேணாம், அந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்க மாட்டேன். நான் தமிழர் கட்சிக்கு அந்த வாய்ப்பு வரல. தாவேக்காவும் ஊழல் பண்ண, ஆனால் கருப்பு பணம் வச்சுக்கிது, வேறு விஷயம், தனி சப்ஜெக்ட். லாட்ரி பணம், ஒரு சினிமா டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட், அது வேறு சப்ஜெக்ட். நீங்கள்லாம் வந்து கொள்ளையடிக்கிறது, கொள்கையில் வந்து முரண் இருக்குன்னு நம்ம சொல்லலாமா பத்திரிகையாளராக? நான் சொன்னால் அது சரிதானே? அவ்வளோ முரண் இருக்குல்ல. ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணலன்னு வண்டி போனால் அவங்க அலாரம் கத்துது, அப்படியே நேஷனல் வா 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 வா, தீவிரவாதியை பிடிச்சா மாதிரி. அட பாவி, 35 ரூபாடா டால் வேலை. அப் அண்ட் டவுன் 70 ரூபா கட்டினா ஊராச்சு ஒலையில் கத்துற மாதிரி ஆம்புலன்ஸில் போகிறாங்க, வாயன்னு கத்துது. வெக்கமா இல்லை உங்களுக்கு? கோடியாக ஆச்சுன்னு போகிறான் பணத்தை. அப்போ இது கொள்கை கூட்டணியில் கொள்ளை கூட்டணின்றீங்க? கொள்கையும் கிடையாது, ஒரு மனங்கடை கிடையாது, கொள்ளையடிக்கிற கூட்டணி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மிராதக திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நேரம் கொடுத்ததுக்கு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, நேற்றைக்கு உங்களுடைய அந்த பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக வந்து போயிட்டு இருந்துச்சு சார். நீங்கள் பேட்டி கொடுத்த அந்த ஒரு டிஸ்கஷனில் நீங்கள் பேசின ஒரு பாயிண்ட், ஆக்சுவலி நம்ம டு த கோர் பேசணும் அப்படின்னா, ஒரு பர்செப்ஷன் வைஸில் இவ்வளவு பேரும் நான் கூட சேர்த்துருக்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நேரம் ஓபிஎஸ் கூட போய் சேர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாரையுமே, யாரெல்லாம் வந்து அதிமுகவில் நிராகரிக்கப்பட்டாங்களோ அல்லது அவங்க வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ எல்லாருமே திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை அடிப்படையில், அப்பா எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்களே அப்படின்றது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் தானே. ஆனால் தேமுதிகவை சேர்த்ததில் அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் வைஸ் அவர் இன்க்ரீஸை காட்டுமா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப ஒரு துல்லியமான கேள்விங்க இது. ஏன்னா தோரணை என்பது ஒன்று, காட்சி பொருள் என்பது ஒன்று, அது எப்படி நடக்கும் அப்படின்றது வேற ஒன்று. இப்போது ஓபிஎஸ் ஐயா போய் சேர்றாங்க, சேர்ந்துட்டார், கிட்டத்தட்ட சேர்ந்துட்டாங்க. இப்போ அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து 2 செய்தி இல்லை 2 பயனாளர்கள். ஒரு பயனாளர் வந்து ஸ்டாலின் அவர்கள். என்ன பயன்? என்னை எதிர்த்த அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், என்னை எதிர்த்த அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சர், என்னை எதிர்த்த அதிமுகவோட ஒரு மூத்த நிர்வாகி
இன்னைக்கு வந்து என்ன பாராட்டி பேசுகிறாரு. அதிமுக நிர்வாகி யாரை பாராட்டி பேசுகிறாரு? திமுகவை பாராட்டி திமுகவின் தலைவரை. திமுகவின் தலைவர். இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு அப்படி கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்து அப்படி ஜாலியாக இன்னும் கொஞ்சம் பாராட்டுங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க, அப்புறம் வேறு யாருன்னா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு கிடைத்த வெற்றி. அது ஒரு சாணக்கியத்தனம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இல்லை அரசியல் வியூகம். அது இது ஃபஸ்ட்டு பாதி. ரெண்டாவது, அவருக்கே தெரியாமல் அவர் இன்னும் ஒரு 2 அரசியல் பண்ணியிருக்கிறார். யார்? முதல்வர் ஸ்டாலின். ஒன்று, தாவேக்காக்கு யாருமே போக விடாமல் அணையை போட்டு நிப்பாட்டியிருக்கார். ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் ஐயா வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் ஐயா ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டார். எப்போ நான் தோத்தா கூட பரவாயில்ல, நீ வேணாம், நான் உன்னை வச்சு போன வாட்டி போனதுக்கு உங்கள் சொந்த மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியில் ஒன்றே நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, ஒன்று கண்ணே கண்ணு, அதுவும் 10,000 சில்லற ஓட்டில் ஜெயிச்சிங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த புரிதலுக்கு போயிட்டார். பக்கத்தில் இருக்கிற மதுரை மாவட்டத்தில் பாதிக்கு பாதி தான் ஜெயித்தோம். இப்போ நான் வந்து கொங்குல வந்து ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், என்னை வந்து அந்த மண்டலம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, நாங்கள் ரிசல்ட் காட்டினோம், நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க? இதுதான் அவங்களுக்குள்ள அந்த சண்டை. ஆமாம். அந்த பிரச்சனை பெருசான உடனே அது பிரிகிறாங்க, உடையுது. அப்புறம் அவர் வெளியேற்றப்படுறாரு. திருப்பி சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் பல வருஷமாக கேட்குறாரு. அது இல்லைன்றதை முடிவு பண்ணியாச்சு. ஊடகம் தான் என்ன பண்ணாங்க, அதிமுகவில் அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தது நிறைய நேரத்தில் ஊடகம். அதிமுகவில் என்ன பிரச்சனை, அதிமுகவில் கோஷ்டி பூசல், ஒருங்கிணைந்த அதிமுக வருமா வராது, வலிவடைந்த அதிமுக தோற்று போயிடும், அதான் ஆல்ரெடி தோற்று போயிடும், திருப்பி தோற்று போயிடும் சொல்கிறது எது விவாதம்? ஓகே. அப்போ மற்ற நேரத்துலலாம் எதுவும் பேசாமல் இதை வைத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இபிஎஸ் அவர்கள் என்ன நினைப்பார், நல்ல வேலை ஸ்டாலின் அவர்கள் சேர்த்துக்கிட்டார். ஸ்டாலின் அவர்கள் சேர்த்துக்கலன்னா இவர் என்ன பண்ணுவார், தேர்தல் நேரத்தில் இப்போ திடீர்னு இவர் தேர்தலில் நான் வந்து போட்டி வேட்பாளர் போடுறேன், அண்ணாவோட திமுக இல்லை அண்ணா முன்னேற்ற ஏதோ ஒரு பேர், ஆமாம், இல்லை அம்மாவோட அமைப்பு இயக்கமாக கூட பேரவை இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பாக ஆரம்பிச்சுட்டு அதில் சுயேட்சையாக நான் ஒரு 10 வேட்பாளர் போடுறேன், ஒரு தொகுதிக்கு வந்து நான் ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணுறேன், எனக்கு நான் ஒன்றும் ஏழை கிடையாது, தொகுதிக்கு 10 கோடி செலவு பண்ணி டிடிவி என்ன காட்டினார் அதேமாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் முயற்சி எடுக்கலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக போய் ஸ்டாலின் சாரை பார்க்குறாரு, அடிக்கடி பார்க்குறாரு. இந்த உடம்பு சரியில்லைன்னா பேஷண்ட் எப்படி டாக்டரை போய் அடிக்கடி பார்ப்பாங்க, டாக்டர் எழுதி கொடுப்பாரு, உங்களுக்கு சஃபர் பண்ணுறீங்க, இப்போ நான் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன், 2 months கழிச்சு திருப்பி ரிவ்யூ பண்ணலாம் வாங்க அப்படின்ற மாதிரி இவர் ரிவ்யூ மீட்டிங் போய்க்கிறார் நேற்று. யார்? ஐயா ஓபிஎஸ். அப்போது இபிஎஸ் என்ன நினைப்பாருன்னா, ஒரு தலைவலி முடிஞ்சுது, போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டாரு, நமக்கு இனிமேல் ரூட்டு கிளியர். இது இபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த பலன். வெற்றி முதல்வருக்கு, பலன் எடப்பாடி பழனிசாமிக்கு. இதில் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் காலி. அவர் எப்படி காலி ஆகுறாருன்னா, யாருன்னா வருவாங்கல்ல, நம்ம அவங்களுக்கு செய்யணும்ல, நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைன்னு யாருன்னா இருந்தால் தானே வருவாங்கல்ல, யாருமே இல்லையே. இப்போது வெறும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் கடைசியாக நிற்கிறார். டிஎம்டிக்கே அங்கே போயிடுச்சு, இங்கே வந்துட்டு அப்படி கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் என்பது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஆள் இல்லாத டீ கடையில் தான் டீ ஆற்றணும். யாரு? தாவேக்கா. ஒருவேளை போயிட்டு அண்ணன் நீயும் தாவேக்கா நானும் தாவேக்கா, யார்? தமிழக வேல்முருகன் கிட்ட, தமிழக வாழ்வுரிமை கட்சி கிட்ட போயிட்டு நாங்கள் வெற்றி கழகம், நீங்கள் வாழ்வுரிமை கட்சி, நீங்கள் ஒரு 20 சீட்டு தரேனே, கடலூர் விழுப்புரம் பூரா நீங்கள் நில்லுங்க, விசில் சின்னத்தில் நீ கூட நில்லுங்க, ஏதோ ஒன்று பண்ணுறேன், அவங்க என்ன செய்வாங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னா கூட்டணின்னு ஒருத்தர் கூட காட்டலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியுது? ஆனால் அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், வாய்ப்பு இல்லை. பாவம், அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்ச அரசியல் ஏதோ ஒன்று சொல்லணும். இல்லைன்னா வந்து சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க, ஸ்மால் மம்மி கிட்ட போயிட்டு சின்னம்மா நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க, ஊழல் கீழெல்லாம் பேசக்கூடாது, உங்களுக்கு ஆள் கிடையாது, அவங்க இன்றைக்கும் மைக்கு பிடிச்சி பேசினாங்கன்னா பிரச்சாரம்னு ஒன்று பண்ணுவாங்க. திமுகவையும் அவங்களால திட்ட முடியும், அதிமுகவும் அவங்களால திட்ட முடியும். நீங்கள் தான் பார்த்து பேசுவீங்க, அவங்க பேசுறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இவ்வளோ தான் இனிமேல்ட்டு அவருக்கு ஆப்ஷன், இதை தாண்டி அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் ஆப்ஷன் இருக்கிற மாதிரியே நாளைக்கு வந்து வேலூர் ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறார். அப்போ இந்த ஒரு நிகழ்வு இருக்குது பாருங்கள், ஓபிஎஸ் அவர்கள் போய் பார்த்தது. அது இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வருது. இப்போ இதனுடைய இன்னொரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு என்ன பலன்? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்துக்கு நீங்கள் ஈடுபடுத்தலாம். இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது, இப்போ உதாரணத்துக்கு சீமானும் ஒரு அண்ணன் பேச்சாளர், இப்போ அவர் எதிர்கட்சியில் இருக்கிறார், அவர் அரசை கேள்வி கேட்கலாம் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் போன லோக்சபா தேர்தலில் கூட இருந்தீங்க. இப்போ நீங்கள் திமுகவை எதிர்த்து நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? திமுக தானே ஆட்சியில் இருந்தது. கரெக்டு. ஒரு ஆட்சி என்பது தான் மக்களை வந்து எப்பயுமே வந்து ஒரு சில குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். நிறைகள் பேசுகிறதுக்கு அவங்க ஆளில் இருக்கிறாங்க.
அவங்க திட்டத்துக்களோட நிறைகள்லாம் நீங்கள் முன்னாடியே பேசியிருக்கணும். இப்போ புதுசாக போய் பேசும்போது உங்களோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபடும் தெரியாது. அதனால் அந்த ஒரு சிக்கல்கள்லாம் இருக்குது. ஆல்ரெடி வட தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து பலமாக தான் இருக்குது. ஏன் பலமாக இருக்குது? கட்சிக்கு அமைப்பு இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, கூட விசிகா இருக்குது. விசிகா கூட வந்து காங்கிரஸ் இருக்கிறது, மதிமுக, எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க போன தேர்தலில் ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வட தமிழ்நாடு. அந்த வட தமிழ்நாட்டில் அவங்க அதிக சீட்டு பெற்றாங்க. அதே வட தமிழ்நாட்டில் இப்போது ஜெயிச்ச சீட்டை தான் நிறைய எடுத்து டிஎம்டிகே கொடுக்கும். அப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட வேட்பாளர் அந்த சின்னத்துக்கும் உதயசூரியன் சின்னத்துக்கும் நிறைய வித்தியாசம். உதயசூரியன் நல்ல ரைடர், போனால் பாயிண்ட் எடுத்துன்னு வரும். ஆனால் மற்ற சின்னங்களில் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ ஏணி சின்னத்தில் நின்னாங்க ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். சிறுபான்மையினர் திமுகவுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. சிறுபான்மையினர் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, மத நல்லிணக்கத்தை விரும்புகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்ட சீட்டெல்லாம் பார்த்து தான் கேட்டீங்க. எங்கே நின்னா நமக்கு ஓட்டு கிடைக்குமோ அங்கே தான் போய் கேட்டீங்க. ஏணி சின்னம் ஆல்ரெடி நீங்கள் நின்று பயிற்சி பெற்ற சின்னம் தான். போய் நின்னீங்களா? போயிடுச்சா? 3-3 போச்சா? எங்கெல்லாம் அதாவது கேட்டு பெற்ற தொகுதிகள் இது. இதான் வேணும்னு கேட்டு வாங்கின தொகுதியில் போய் நின்னப்போ தோத்து போச்சு. அதே சூரியனில் நின்னவங்க தப்பிச்சிக்கினாங்க. சொந்த சின்னத்தில் நின்னவங்க போயிடுச்சு, தோத்து போயிட்டாங்க. திமுக ஜெயிச்ச தொகுதியிலேயே திமுக ஆட்சிக்கு வர சூழ்நிலையிலேயே சின்னம் மாறினப்போ தோத்து போனீங்க. இப்போது என்னோட கேள்வி என்னென்னா, டிஎம்டிக்கு எந்த சின்னத்தில் நிற்க போகிறோம்? அஃப்கோர்ஸ் முரசு தான். அப்போ அஃப்கோர்ஸ் ரெட்டலை தான் அந்த இடத்துல அதிகமாக முளைக்க போகிறது. அதான் நடக்கும். எடுத்துக்காட்டோடு தான் பேசுகிறேன். இன்னொன்று, ஐயுஎம்எல் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள். ஓகே, உங்களுக்கு வந்து பாக்கெட் எதுவும் தெரிஞ்சு பண்ணுவாங்க, பள்ளிவாசலில் பேசுவோம், அதெல்லாம் பண்ணி தான் பண்ணுறாங்க. இன்னொன்று, திமுக மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும்போது கன்வெர்ட் ஆகலை. கன்வர்ஷன்ஸ் பேசுகிறோம். இப்போது போனதில் பேசுறது பர்செப்ஷன், அதில் யாருக்கு வெற்றி? திமுகவுக்கு. கன்வர்ஷன் வரும்போது நீங்கள் உதயசூரியன் நாங்கள் இறக்காமல் மாற்று சின்னத்தை நீங்கள் அதிகமாக இறக்குறீங்க அப்படின்னா, கையையே நிறைய இடத்துல நீங்கள் இறக்குறீங்கனாலுமே அவுட்டு. ஓகே. அதே அதிமுக நிறைய இடத்துல தாமரை இறக்குச்சுனால தாமரைனால அதிமுக அவுட்டு, ரெட்டலை அவுட்டு. இதுதான் 2 பெரிய பிளேயர். கேப்டன் வந்து இவங்க தான் அந்த டீமுக்கு, இவங்க தான் ரன்ஸ் அடிக்க முடியும். அவங்கெல்லாம் ஃபீல்டர்ஸ். மற்றவங்கெல்லாம் நம்ம பேசுறது வந்து சிறிய கட்சிகளுக்கு கோவத்தை வரவழைக்கலாம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யதார்த்தத்தை பேசுகிறோம். நீங்கள் வந்து தனியாக நின்று ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது நீங்களும் பண்ணி காட்டலை, வரலை. திராவிட கட்சிகளை நம்பி தான் இருக்கிறீங்க. அதனால் இது வந்து டிஎம்கேக்கு இது வந்து ஒரு டெக்னிக்கலாக நிறைய சிக்கல். இன்னொன்று, அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர் என்ன நினச்சிருப்பாங்க? யாருன்னா தூக்கத்தில் நினச்சிருப்பாங்களா? கடலூர் சீட்டு கையை விட்டு போவோம், பண்ருட்டி சீட்டு போவோம், விருதாசலம் போவோம், உளுந்தூர்பேட்டை போவோம், ரிஷிவந்தியம் கேட்பாங்க. இல்லை அந்த சைடு மதுரையில் 1-2 தொகுதி கேட்பாங்க, விருதுநகர் தொகுங்க. யாருன்னா திமுகவில் இருக்கிறவங்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் இங்கே வருவாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. வாய்ப்பே இல்லை. பலன் யாருக்கு? மேலே அறிவாலயத்துக்கு. பாதிப்பு யாருக்கு? கீழே இருக்க திமுக நிர்வாகிக்கு. ஓகே. அப்போ இது வந்து அவங்க பிரித்து தானே பார்ப்பாங்க. எங்கள் வீட்டில் எம்எல்ஏ ஆக போகிறேன், எங்கள் வீட்டுக்காரர் ஆகலை. இதே பிரச்சனை இது திமுகவுக்கு தான் இருக்குமா? அதிமுகவுக்கு இருக்காதுன்னா அதிமுகவுக்கும் இருக்குது. ஆனால் கூட்டணி அதிகமாக இருக்கும்போது அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். கூட்டணி கம்மியாக இருக்கும்போது அந்த பிரச்சனை கம்மி. இப்போ இதே ஒரு வாதத்துக்கு சொல்லுவோம், தாவேக்கா ஒரு அணியோட போகுது அப்படின்னா தாவேக்கா கொண்டு வர வாக்கு விகிதாச்சாரம் கூட. அப்போ ஒரு இடத்துல ஒன்றிய செயலாளர் கோச்சிக்கிறாரு, மாவட்ட செயலாளர் கோச்சிக்கிட்டோம். 214 தொகுதியிலையும் அந்த ஓட் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அது கதை வேற. ஓகே. ஆனால் தாவேக்கா யார் கூட கூட்டணி போல. ஓகே. அப்போ பெரிய கட்சிகள் நீங்கள் கூட்டணி சேரும்போது நீங்கள் பெரிய சமரசம் பண்ணிக்கலாம். சிறிய கட்சிகள் நிறைய சேர்த்து நிறைய சமரசம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேர்தலே சமரசமாக போயிடும். இல்லை, அப்போது ஏதோ ஒரு வகையில் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பேரிழப்புன்னு சொல்லவே முடியாதா? தேமுதிக வராதது செய்தித்தாளில் டிஎம்டிகே வந்தது வெற்றி 2 நாளோட செய்தி. அதை தாண்டி அதிமுகவுக்கு வந்து இது பெரிய இழப்பு இல்லை. அதிமுகவுக்கு இது வந்து ஒரு வகையில் வந்து அட்வான்டேஜ். முரசை கொடுத்து தேர்தலுக்கு பெட்டிக்கு ஓட்டு வர்றதுக்கு நாங்கள் வந்து அரசியல் பண்ணி பணத்தை கொடுத்து செலவு பண்ணி, நான் எது தேர்தல் பெட்டின்றேன்னா வாக்கு பெட்டியை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எதுவும் நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன் சார், நேர்களும் புரிஞ்சுப்பாங்க, புரியுங்களா? அப்போ எல்லாத்தையும் கொடுத்து வாக்கு பெட்டியில் ஓட்டு வாங்குறதுக்கு, பெட்டி அரசியல் பண்ணுறதுக்கு ஏன் கட்சிக்காரங்களும் நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். இலையில போட்டு போகிறோம் அந்த காசை, இலையில போட்டு போகிறாங்க அந்த உழைப்பை. ரெட்டலை பிரச்சனை இல்லையா? மக்களுக்கு தெரியும்ல சின்னம்.
அதில் கேட்டு போகிறாங்க ஓட்டை. அப்படியே அவங்க அப்படி பார்க்குறாங்க. ஓகே, பட் ஸ்டாலினோட பார்வையில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை, விசிகாவை, மற்றவர்களை கூடுதல் சீட்டு, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் கேட்காதீங்க, கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் நம்ம நாசுக்காக தான் போய் ஆகணும் அப்படின்னு அவங்கள கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அடக்கி வைப்பதற்கும் கூட தேமுதிகவை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு பார்வை இருக்குதா? அது கரெக்டான பார்வை தான். இட்ஸ் அ மெசேஜ் டு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி ஆமாம், சரிப்பா கோச்சிங். காங்கிரஸும் தேமுதிகவும் ஒன்றா சார்? காங்கிரஸாக தேமுதிக ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தேவை வந்து அந்த நேரத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 2 பேர் கிடைக்கிறாங்க. ஓகே, கமல் அவர்கள் புதுசாக வந்திருக்கிறாரு, டிஎம்டிகே புதுசாக வந்திருக்கு. காங்கிரஸ் கோச்சிங் போனால் போட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோம் போனால் ஒரு வேளை. ஆமாம், அதுதான் மெசேஜ். நீங்கள் கேட்ட 40 சீட்டு கொடுக்க முடியாது. இப்போது அவங்க என்ன கேட்டாங்க? பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு கேட்டாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விசிகே, சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே, மக்கள் நீதி மையம், 6 கட்சி. ஒரு கட்சிக்கு நீங்கள் 8 சீட்டு கொடுத்தீங்கனாலும் 8 48. அப்புறம் 40 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்தீங்கன்னா 48 ப்ளஸ் ஒரு 40 88. இந்த உதிரி கட்சி, சின்ன கட்சி, இலையில் நிற்கிறது, சூரியன் நிற்கிறது, அவங்க ஒரு 12 பேர் இருப்பாங்க. நம்ம ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, ஐயா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, கருணாஸ், அன்சாரி, நிறைய பேர் இருக்காங்க. 12 பேர். 100 சீட்டு நீங்கள் கொடுத்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு 100 சீட்டில் உதயசூரியனை ஆட்சி ஆட விடாமல் சப்ஸ்டியூட் பிளேயர் இறக்கி ஆடுறீங்கன்னா உங்கள் டீம் எப்படி ஜெயிக்கும்? ரைடர் யார்? பிளேயர் யார்? ஆல்ரவுண்டர் யார்? உதயசூரியன் ஆல்ரவுண்டர்ன்றது எனக்கு சந்தேகமே இல்லை. ரெட்டலை ஆல்ரவுண்டர்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆல்ரவுண்டர் இறக்கி நீங்கள் ஆடுவீங்களா? இல்லை, நல்ல கீப்பர், நல்ல ஃபீல்டர், நல்ல போலர், ஒரு டீமில் ஆல்ரவுண்டர் அதிகமாக இருந்தால் தான் அந்த டீம் ஜெயிக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? ஒரு பர்செப்ஷனுக்கு வேண்டி, இல்லைனா இப்படி புரிஞ்சுக்கலாம், பயோட்டிக் ப்ரெஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல எவ்வளவு கொள்ளளவு இருக்கணுமோ அவ்வளவு கொள்ளளவு தான் இருக்கணும். எஸ், ஒரு பஸ் இருக்குது, பஸ்ஸு வேகமாக போனோம், பயணம் பண்ணோன்னா இந்த படத்துலலாம் மீம்ஸில் காட்டுற மாதிரி எல்லாரும் ஏற்றின்னு போனீங்கன்னா பாயிண்ட் லோக்கலில் தான் ஓட்ட முடியும். ஆண்டிப்பட்டி டு உசிலம்பட்டி ஓட்டிட்டு திருப்பி யூட்டன் வச்சு திருப்பி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி தான் ஓட்ட முடியும். ஆண்டிப்பட்டியில் ஆரம்பித்த வண்டி பெங்களூருக்கோ மெட்ராஸ்க்கோ ஓட்டின்னு வர முடியாது. கண்டிப்பாக கீழே விழுந்துடும். கீழே ஆள் விழுந்துருவாங்க, விபத்தாகும், வண்டி வேகமாக போகாது. மீறி வேகமாக போனால் மேலே தொங்கி நிற்கிறவன் என்ன பண்ணுவான்? கத்தி வச்சு தட்டுவாப்புல, ஹலோ மேலே இருக்கிறல்ல, திருதுல வேகமாக ஓட்டுற, கறக்காம இருக்கான்னு கோடு போட்டுருவோம், பரவாயில்லையா? இப்படி தான் பேசுவாங்க ஊரில். உண்மை ரைட்டா? பஸ்ஸு ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாக தொங்கின்னு வந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம பார்ப்போம் நகர பேருந்துலையே கண்டக்டர் வந்துட்டு, என்னப்பா உள்ளே வரியா இல்லை ஊந்து சாவு போறியாப்பா அப்படின்னு தான் கேட்பாரு. இந்த பசங்க யாருன்னா இது பண்ணனா, இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, எங்கள் வீட்டில் 4-5 பேர் இருக்கிறாங்கண்ணா, நான் தொங்கினே வரேண்ணா, இப்படி பேசுகிற வாயோ உண்டு. இப்போ சொல் பேச்சு கேட்க மாட்டேன், நீ வேகமாக ஓட்டு பண்ண. இப்போ அந்த பயணத்தோட நோக்கம் என்ன ஆகுது? இலக்கை நோக்கி அடைய முடியாது. அதை விட்டு ஒரு 36 சீட்டு ஒழுங்காக எல்லாம் அமைதியாக உட்காந்து விசில் ஊதாமல், சத்தம்லாம் போடாமல், குத்தாட்டம் போடாமல், டிரைவர்கிட்ட விட்டுட்டு கண்டக்டர் வந்துட்டு நீ பார்த்துக்கப்பண்ணா அதை வண்டி பாட்டுன்னு போயின்னு இருக்குமா? அதிமுக பஸ்ஸை இதோட ஒப்பிடலாமா? பிரச்சனை அதுதான். இது புரிஞ்சுக்கணும். பார்க்குறதுக்கு வந்து உங்கள் தொட்டியில் புதுசாக தொட்டி நிறைய பேர் வாங்குவாங்க. குளத்தூர் போய் என்ன பண்ணுவாங்க? வண்ண மீன் நிறைய வாங்கி நிறைய விடுவாங்க. அதில் கோல்டு ஃபிஷ்ஷு, கோய் காப்பு, சண்டை போடுற ஃபைட்ரு, ஆமாம், அப்புறமா இருக்கிற கப்பீஸு, டைகரு எல்லாத்தையும் விடுவாங்க. ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப அழகாக இருக்கும் தொட்டி. 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வேலை அது கடிக்க, அதை இது கடிக்க, நோய் தொற்று அதுக்கு வந்தோடனே பார்த்தா பாதி மீன் செத்து போயிடும். நம்ம எந்த மீன் வாங்குகிறோம், அதோட எந்த மீன் செட் ஆகும், எந்த மீனோட வாழும் அப்படின்னா, அதுவும் தொட்டி சைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு தான் மீன் விடணும். கரெக்டு. எனக்கு என்னென்னா இட் இஸ் ஆல்ரெடி அ ஃபில்டு கப். ஒரு ஓவர்லோடில் இருக்குது. ஓவர்லோடில் தான், டவுட்டே கிடையாது. ரெயின்போ அலையன்ஸ் என்று சொன்னாலும் அந்த ரெயின்போ அலையன்ஸ் அமைச்ச காரணத்தினால தான் அன்றைக்கி மைனாரிட்டி திமுகன்னு என்று பேர் பெற்றது. இன்றைக்கி காங்கிரஸ் பேசுகிறாங்களே, அன்றைக்கி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கணும், இங்கே கொடுக்கலன்னு. ஆமாம், அன்றைக்கி உண்மை என்னன்னா UPA 1 UPA 2க்கு உங்களுக்கு திமுக தேவைப்பட்டு தயவு தேவைப்பட்டு, அதனால நீங்கள் நீ கம்முன்னு இருந்தீங்க. ஆனால் இந்த சைடு அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? மைனாரிட்டி திமுகன்னாங்க, மைனாரிட்டி ஆட்சின்னாங்க. அந்த நிலைமையை நீங்களே உருவாக்கிட்டீங்க. இப்போ இந்த 1/2% 1% அங்கே போய் என்ன ஆக போகுது? அப்போ 2.0 திருப்பி வரும், மாடல் திருப்பி வரும்ன்றதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ ஏதோ ஒரு பதற்றம் இருக்கோ? பதற்றம் இருக்குது, பதற்றம் இல்லாமலாம் கிடையாது. ஆமாங்க, சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கும்போது இந்த காவல்துறையை வச்சு நீங்கள் பதட்டப்படாமல் எப்படி இருப்பீங்க? சில IPS அதிகாரி டெண்டர் விஷயத்தில்
வாட்ஸ்அப்பில் ஃபேஸ் டைமில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஓ இடியோட டாக்குமெண்ட்டில் இருக்குது. நீ யார்? பேசிக்கா ஐபிஎஸ் அதிகாரி. அமலாக்கத்துறைக்கு போனோம்னா அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க, அந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை கோர்ட்டு முன்னாடி கொடுக்குறாங்க. நீதியரசர் பார்க்குறாங்க, படித்து பார்க்குறாங்க ஃபுல்லாக அந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை. இதுதான் எங்களுக்கு வந்து அது சீல்டு கவரில் பாருங்கன்னு படித்து பார்க்கும்போது, என்னடா இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் வந்து பிஏ கிட்ட பேசுகிறீங்க, பிஏ வந்து இது சொல்கிறாங்க, யார் யார்கிட்ட வெளியில் இருக்கவங்ககிட்டலாம் பேசுகிறீங்க, ஐபிஎஸ் அதிகாரிக்கும் டெண்டருக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை என்ன? போலீஸ் வேலை என்ன? சட்டம் ஒழுங்கு, உண்மை, திருடனை பிடிக்கிறது, ஊரில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது, அமைதியை பேணி, தீவிரவாதி எவனா வந்தானா குண்டு குண்டு வெடிக்காமல் பார்த்துக்கிறது, அமைதியை பேணு. இதுதானே போலீஸ் வேலை. அதிகப்படியாக இன்னொரு வேலைன்னு பார்த்தா என்னது? காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்போது இன்னொரு சுமை என்னென்னா சைபர் கிரைம். ஃபோனில் ஆபாச மெசேஜ் வருது, இல்லை பேங்க்லேருந்து எவனோ ஒருத்தன் பணத்தை திட்டின்னு போட்டான், இவ்வளோ தான். ஆமாம், போலீஸோட ஸ்கோப்பே இவ்வளோ தான். நீங்கள் எதுக்கு டெண்டர் டாக்குமெண்ட்ஸை பற்றி? உங்களுக்கும் டெண்டருக்கும் அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு டெண்டரை பற்றிலாம் இருக்குது? யார் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிராஸ் எக்ஸாமினேஷனில் வக்கீலுங்கெல்லாம் கேட்பாங்கல்ல, சட்டம் படித்தவர் என்பவர் கேட்பாங்கல்ல, சார் ப்ளீஸ் கூண்டில் வாங்க, என்ன சார் நீங்கள் என்ன சார் படிச்சிங்கன்னா கோவலாம் படக்கூடாது கோர்ட்டில். நான் இது படித்தேன், ஐபிஎஸ் பாஸ் ஆகிங்களா? பாஸ் ஆகும் சார். சரி சார், நீங்கள் வந்து எந்த ரேஞ்சு சார்? ஓகே, இந்த ரேஞ்சு. உங்களுக்கு எதுக்கு சார் வந்து சிஎம்டிஏவோ கார்பரேஷன் டெண்டரில் உங்களுக்கும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா சார்? உங்கள் பேரண்ட் டிபார்ட்மெண்ட் மாஸ் டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்பாங்க. இல்லை யூ ஆர் ரிப்போர்ட்டிங் டு கே நேருவா சார்? இல்லை, ஐ எம் ரிப்போர்ட்டிங் டு ஹோம், போர்ட்ஃபோலியோ ஹெல்டு பை சீஃப் மினிஸ்டர். அதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகும்? ஏன் அப்போ காவல்துறையால் இவங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் அன்றாடம் ஒரு நாளும் கஷ்டப்பட்டு இந்த ஆட்சி திருப்பி வரணும்னு உழைக்கிறாரு. ஆனால் அதை வந்து புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க? இது சிக்கல் இருக்குது. அதனால தான் 0.5%, 1%, யாராக இருந்தாலும் 500 ஓட்டுனாலும் வாங்க. இப்போ டெல்டாவில் ஃபுல்லாக ஜெயிச்சாச்சு. டெல்டா ஸ்வீப்பு, ஒரே ஒரு தொகுதி ஒருத்தநாடு அங்கே ஓட்டை விழுது தஞ்சாவூரில். அந்த ஓட்டையும் ஃபில் பண்ணணும்னு சொல்லி ஃபில் பண்ணுறாரு முதலமைச்சர். இதில் 2 விஷயம். ஒன்று, முதலமைச்சரை இருக்கிற டேஞ்சரை உணர்றாரு. ஆனால் அதிகாரிகள் அவங்களுக்கு என்ன போச்சு? அவங்க கஷ்டப்பட போகிறாங்க, நமக்கு என்ன போச்சு? அதனால தான் என்றைக்குமே ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை நம்பக்கூடாது. சார், ரொம்ப குறிப்பாக தொடர்ச்சியாக திமுக வச்ச இன்னொரு முக்கியமான வாதம் என்னன்னா, நாங்கள் தான் கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்க. அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து ஒத்துமையாக இருக்கிறோம். நான், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கிறோம்னாங்க. இப்போ இவர்களுடைய இப்போ ஓபிஎஸ் ஐயா வந்து நெடுங்காலமாக பிஜேபியை நம்பினவர். அவருக்கு இழப்புகள் ஏற்பட்ட போதும் கூட பிஜேபியை வந்து ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தார். அதே போல் அம்மையார் பிரேமலதா அவர்களும் அப்படி தான் இருந்தாங்க. தேமுதிகவுடைய வரலாறுங்கிறது அப்படி தான். இப்போ இவங்களை இணைச்சிக்கிட்ட பிறகு இவங்க கொள்கை கூட்டணிங்கிற முழக்கத்தை முன்வைக்க முடியுமா? இனிமேல் கொள்கை கூட்டணின்னு தான் அவங்க திரும்பி சொல்லுவாங்க. மக்கள் நலன் தான் எங்கள் கொள்கை கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை, அம்மாவின் ஆட்சி அமைக்கணும் தான் நான் போராடுவேன் ஐயா ஓபிஎஸ். ஆமாம், இப்போ அம்மாவின் ஆட்சி அமைக்க, அம்மா வழியில் ஆட்சி முதல்வருக்கு ஐடியா கொடுப்பேன்னு மாற்றி சொல்லுவார். சார், கொள்கைன்றதே எதுக்குன்னா மக்களை ஏமாத்துறதுக்கு, போங்காட்டம் ஆடுறதுக்கு தான். எங்கள் வடசென்னையில் அதுதான் சொல்லுவோம், கல்லாட்டம் போங்காட்டம்னு. அதுக்கு தான் இந்த கொள்கை கோட்பாடு எல்லாம். கொள்கை முரணை பற்றி பேசினா 1 வாரம் ஆகும். ஒவ்வொரு கட்சியிலையும் அவ்வளோ கொள்கை முரண் இருக்குது. நான் உங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே கொள்ளையடிக்கிறது நான் சொல்லிட்டா, திமுக, அதிமுக, பாஜக, பாமக, சிபி லெஃப்ட் விட்டுருவோம். சிபிஐ வேணாம், அந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்க மாட்டேன். நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாய்ப்பு வரல. தாவேக்காவும் ஊழல் பண்ண, ஆனால் கருப்பு பணம் வச்சுக்கிது, அது வேறு விஷயம், தனி சப்ஜெக்ட். லாட்ரி பணம், சினிமா டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட், அது வேறு சப்ஜெக்ட்டு. நீங்கள்லாம் வந்து கொள்ளை அடிக்கிறது, கொள்கையில் வந்து முரண் இருக்குன்னு நம்ம சொல்லலாமா பத்திரிகையாளராக? நான் சொன்னால் அது சரிதானே? அவ்வளோ முரண் இருக்குல்ல. செந்தில் பாலாஜி இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இவர் கெட்ட கேடுக்குன்னு பேசினவர் இன்றைக்கி வந்து கூட வச்சுருக்கீங்க. அமைச்சர் சேகர் பாபு அதிமுகவில் இருக்கும்போது அவர் மீது அவ்வளோ விமர்சனம். இன்றைக்கி என்ன விமர்சனம் இல்லாமல் இருக்கா? அவர் வீட்லேயே ஒரு டைரி ஒன்று எடுத்தப்போ இவ்வளோ போச்சுன்னு சொல்லிட்டு வந்து அந்த கேஸு பேசவே படலையே, அப்படியே அமைதியாச்சே. அப்போ பாஜகவையும் அமலாக்கத்துறையும் நான் சந்தேகப்படலாமா ஒரு பத்திரிக்காரனா? போன பீரியடில் விஜயபாஸ்கர் வீட்டில் விராலிமலையில் ரைடு பண்ணிங்களா? டைரி எடுத்தாங்களா? அமைதியாக இருக்கிறீங்க. அப்போ எனக்கு சந்தேகம் வருதுல்ல. அப்போது இந்த பஸ்ஸில் இந்த காரில் வந்து ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணலன்னு வண்டி போனால் அவங்க அலாரம் கத்துது, அப்படியே நேஷனல் வா வா வா, தீவிரவாதியை பிடிச்சா மாதிரி அட பாவி, 35 ரூபாடா டால் வேலை.
அப் அண்ட் டவுன் 70 ரூபா கட்டினா ஊராட்சி ஒலையில் கத்துற மாதிரி ஆம்புலன்ஸில் போகிறாம வாயன் கத்துது. வெக்கமா இல்லை உங்களுக்கு? கோடியாக ஆச்சுன்னு போகிறான் பணத்தை. அந்த துறை இந்த துறைன்ற என்ன பண்ணுறீங்க? வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அமலாக்கத்துறை இப்போ என்ன அப்படியே திருப்பி நங்கூரம் போட்டு நிமித்திச்சு. எங்கே விசாரணை, எங்கே தீர்ப்பு, எங்கே தண்டனை? அதாவது குற்றமே என்னன்னா, உங்கள் கூட இருக்கவங்கள நீங்கள் தொடுறது கிடையாது. ஃபஸ்ட்டு வெக்கப்படணும் அதுக்கு. ரெண்டாவது, எதிரில் இருக்கவங்களே எதுவும் பண்ணுறது கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டுமா? அப்போ இது கொள்கை கூட்டணியில் கொள்ளை கூட்டணின்றீங்க. கொள்கையும் கிடையாது, ஒரு மனங்கடை கிடையாது, கொள்ளையடிக்கிற கூட்டணி. இந்த கூட்டணிக்கு ஏ டீம் ஒன்று இருக்கும், பி டீம் இருக்கும். ஏ டீமில் பிஜேபி வச்சுக்கினீங்கன்னா பி டீமில் காங்கிரஸ் வந்துடும். ஏ டீமில் திமுக வச்சிங்கன்னா பி டீமில் அதிமுக வச்சுக்கோங்க. அதான் இந்த கொள்கையெல்லாம் பேச இனிமேல் இல்லை. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கொள்கை பேசிட்டோம், ரைட், 100% நான் அதை விமர்சனம் பண்ண மாட்டேன். ஏன்னா என் பார்வையில் ஒரு பத்திரிகையாளர்னா, அதாவது என் பார்வைன்றது சாமானியர் ஒரு பார்வை, எனக்குன்னு எந்த பார்வையும் கிடையாது. இப்போ இந்த காட்சியில் கேமராவில் பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்குறது தான் என்னோட வேலையாக நான் நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்துக்கு அதுக்கெல்லாம் இங்கே பெரிய இது கிடையாது. நான் ஒரு தனிநபர். ஆனால் இந்த விஷயத்தில் இது சொன்னது சரி, இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையில் இந்த கருத்து சரி அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு வெற்றி. கட்சிக்காரங்க நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது. புரியுது. நம்ம ஊழல் பண்ணாங்கன்னா எந்த கட்சிக்காரங்க நம்ம பிடிக்கும்? முதல்ல நம்ம பொலி போட வேண்டியது உன்னதான், தேர்தல் நேரம், அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு, அப்படி தான் நினைப்பாங்க அவங்க. அதனால தானே பத்திரிகையாளர்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இனிமேல்ட்டு இந்த கொள்கை அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட கொள்கை என்ன விளக்கம் சொல்லணும். என்ன கொள்கை? விஜயகாந்த் அவர்கள் கடந்த காணொலியில் என்னென்னலாம் பேசியிருப்பார் டிஎம்கேவை பற்றின்றது நாட்டு மக்கள் தெரியும். மண்டபம் டிசைனில் பிரச்சனை வேணும்ட்டே டிஆர் பாலு அவர்கள் இருந்த துறை மூலமாக அந்த கோயம்பேடில் அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி சுற்றி வர்றதை விஜயகாந்த் அவரோட மண்டபத்தை இடிச்சின்னு வரா மாதிரி பண்ணது நான் சொல்லலை, விஜயகாந்தையே சொல்லி கேப்டன் சொன்னார். அந்த கேப்டன் ஐயாவை வடிவேலு அவர்கள் இருக்கிறார். கப்பலுக்கு கேப்டன்றீங்க, தண்ணியில் மிதந்து போனா கேப்டனா, தண்ணியில் இருந்தா கேப்டனான்னு சொல்லி கொச்சையாக பேசுனது அவரு. ஆனால் இன்னைக்கு பழம் நழுவி பாலில் ஊந்துச்சான். 10 வருஷமாக பாலும் பழமும் கெடாமலாம் இருந்ததுன்னு கேட்குறவங்க. சரி, இப்போ இந்த சைடு அதிமுகவோட கூட்டணி வந்திருந்தாங்கன்னா அதிமுகவுக்கும் பெரிய ப்ளஸ்ஸு கிடையாது. எது? ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ப்ளஸ்ஸு. ஆமாம், ஏன்னா கடந்த தேர்தலில் அவங்க வெளியில் இருந்தாங்க. ஒரு 20-25 தொகுதியில் இவங்களால அவங்க தோத்தாங்க. அதனால ஒரு பாதிப்பு கூட பார்த்தோம், நம்ம பார்த்தாங்க. ரெக்கார்ட்ஸ் நம்ம பேசுறது டேட்டா தான். இப்போ இதே டிடிவி தினகரன் தனியாக நிற்கிறாரு கொள்றாரு, நம்ம டிடிவி தினகரன் விமர்சனம் பண்ணுறோம். ஏன்? அதிமுகவோட கூட்டணி வந்ததுனால வராதனாலன்றதை தாண்டி அந்த கட்சிக்கு என்ன விகிதாச்சாரம் சார்? 2021 தேமுதிக 0.43% சார், 0.43%. அது அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை போகிறாங்கல்ல, அப்போ நீங்கள் சொன்னதை மறுக்க அவங்க சொல்லணும். ஐயா KN நேருவோ RS பாரதியோ 0.4.3 அவங்க சீட்டு கேட்பாங்க, 0.4.3 இப்படியே பேசினாங்கன்னா அப்போ அதுதான் பதில். அது ஓகே, அது அவங்க கட்சி எப்படின்னா போட்டோம், இல்லை இவங்க கட்சி அதிமுக அது எப்படின்னா போட்டோம். பட் அதிமுக போதுன்னும் போது அதிமுகலே ஒருவேளை 15 சீட்டு 12 சீட்டு அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே ரெட்டலையில் சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் அது பாதிப்பு தான். பட் கம்மியாக சீட்டு கொடுக்குறாங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த பஸ்ஸு காலியாக இருக்குது, நிறைய டிக்கெட்டு ஃப்ரீ. பெரிய கூட்டணி மெகா கூட்டணிலாம் அமைக்கலை. ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார் மெகா கூட்டணி அமைப்பேன்னு, அது நடக்கலை, அது வரல. மெகா கூட்டணி அவரால் அமைக்க முடியல. ஆனால் கூட்டணி ஒன்று அமைச்சிருக்காரு. அப்போ பர்செப்ஷனில் மெகா கூட்டணி அமைச்சது ஸ்டாலின், மெகா கூட்டணி அமைக்க விடாமல் போனது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அப்போ பர்செப்ஷனில் கூட்டணி விவகாரத்தில் ஸ்டாலின் சார் வெற்றி பெறாரு, EPS சார் தோல்வி. ஆனால் அந்த ஒரு வேலை சீட்டு அதிகமாக போகுது இல்லை இப்போதைக்கே வேலை. அந்த நான் அண்ணாமலை படத்தில் சொன்ன மாதிரி தான் ஏலத்தை ஏற்றி விட்டுட்டு EPS என்ன பண்ணிட்டாரு கூட்டம். இதே மாதிரி தனுஷம் ஒரு படத்தில் பண்ணியிருப்பாரு, 20 லட்சம் 30 லட்சம் 60 லட்சம் பிரகாஷ்ராஜ் கூட இருக்கிற விலையை ஏற்றி விட்டோன்னே அதுவும் அங்கே கை போடுறாரு பாருங்க, அவர் தான் எங்கள் அப்பா தான், அந்த இடம் விற்காமல் இருந்தது, நல்ல வேலை ராசா நீங்கள் வாங்கி போனீங்க, ஏற்றி விட்டோம் அப்படின்ற மாதிரி வருவார். இது யதார்த்தம். ஏங்க DMDKக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா இல்லை அன்புமணி ராமதாஸ் பிளவுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அன்புமணி ராமதாஸை விட DMDK பெரிய கட்சின்னா அவர் முன்னாடியே சேர்த்துருப்பார்.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை விட டிஎம்டிகே பெரிய கட்சியாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே பிரேமலதா விஜயகாந்தோட ஒப்பந்தம் போட்டிருப்பார். இல்லை சுதீஷ் அவர்கள் இப்போ டிஎம்டிகேவோட கொள்கை நான் என்னன்னு சொல்லிட்டுமா நான் புரிஞ்சுக்கினதை வச்சு சுதீஷ் அவர்கள் எம்பி ஆகணும். அதுவும் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ட்ரை பண்ணி தோத்து போச்சு, மக்கள் அங்கீகரிக்கல. ஸோ மாநிலங்களவை நியமன எம்பி ஆகணும். இப்போ இந்த வாட்டி 3 பேருமே நிற்பாங்களா சார்? மகனும் மச்சான் அப்புறம் அந்த அம்மாவும் நிற்பாங்களா இந்த வாட்டி? நிலைமை மோசமாக இருக்குது. குடும்பத்தோடு நின்னா தான் எதனா ஜெயிக்க முடியும். வேற என்ன பண்ணுறது? அது பெரிய விமர்சனம் வராது அவர் குடும்பம் அதை பற்றி ஐ டோன்ட் கேர், ஹூ கேர்ஸ். ஓகே, பத்திரிகையாளர் நம்மளை திட்ட வேண்டியதெல்லாம் திட்டாங்க, இப்பவும் தொடர்ந்து திட்டுவாங்க. பேரம் பேசுகிறீங்க. அப்போ சரி என்ன பேசுனீங்க அதை சொல்லுங்கள். இங்கே பார்த்தா கோயம்புத்தூரில் ஈசா யோகாலாம் அமைதியாக இருக்கிறீங்க, தியானம் பண்ணுறீங்க, திடீர்னு பார்த்தா திருவண்ணாமலையில் போய் சரணடைகிறீங்க. இப்போ எந்த ஈஸ்வரர் நாங்கள் நம்புறது? அப்போ கூட காலையில் கேட்குறாங்க பத்திரிகையாளர். அப்போ கூட எங்கள் மாவட்ட செயலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் உரிய நேரத்தில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பத்திரிகையாளருக்கு இப்படி சஸ்பென்ஸ் வச்சு விளையாடுறது என்ன விளையாட்டு? ஒரு கட்சியோட ஒரு இலக்கணத்துக்கு சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவன் மீதும் விமர்சனம் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தர் வக்கீல் போனார், போய் இடிச்சுட்டு போயிட்டு சண்டை போட்டு உள்ளே போய் அடித்தாங்க. பெரிய அந்த விஷயத்தில் வந்து அது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். அது வந்து கண்டனத்துக்குரிய இருந்தால் நான் பேசியிருக்கிறேன். அப்போ எந்தெந்த இஷ்யூவில். ஆனால் அதே அந்த கட்சி கூட்டணின்னு வரும்போது தாவேக்காலேருந்து அழைப்பு வருது, ஆதவர்ஜுனா வந்து அண்ணன் மனசு இங்கே தான் இருக்குன்னு சொல்ல பேசுகிறாரு. ஒரு வாரத்தில் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்றாரு. எனக்கு சீட்டு கூட கொடுக்கட்டும் கம்மியாக கொடுக்கட்டும் அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் அறிவாலயத்துக்கு நான் இருக்கிறேன் கூட்டணி, நான் திமுகவுக்கு கூட்டணி கட்சின்ற மாதிரி விசுவாசமாக இருக்கிறேன். என்னை வைத்து இந்த பேசுறது திரும்ப போயிடுவாரா இருப்பாரா? ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு நாளும் அதை பண்ணுது. இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க. தாவேக்கால வந்து என்னோட அருமை நண்பர் வந்துட்டு அதை அழகாக சொல்லுவார். காலைல காங்கிரஸ் திமுகவில் கூட்டணி இருக்கும், மறுநாள் காலையில் இருக்கிறீங்களா இருக்கிறோம், அடுத்த நாள் இருக்கிறோம், காலைல ஒரு வாட்டி இருக்கிறோமா, சாயந்தரம் இருக்கிறோம், அப்புறம் மறுநாள் காலையில் ரிப்பீட்டு, அப்புறம் மறுநாள் காலையில் சாயந்தரம், அப்புறம் ரிப்பீட்டு. என்ன கூட்டணியில் இருக்கிறோம்? யார் கூட்டணியில்? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு அரசியல், இது ஒரு கொள்கையா? என்ன 5-10 சீட்டு முன்ன பின்ன அவ்வளோதானே? ஃபஸ்ட்டு அவங்க ஆட்சிக்கு வரணும்ல, அப்போ தானே பங்கு. நீங்கள் இப்படி அரசியல் பண்ணினா அவங்க ஆட்சிக்கே வர முடியாது, அப்புறம் எங்கேருந்து பங்கு? இது அடிப்படை நான் பேசுகிறது. ஒன்று அதை மறைமுகமானச்சு பேசணும். நான் அறிவாலயத்துக்கு போயிட்டு 10 ஜன்பத் ரோடில் ஃபோன் பண்ணி இல்லை வேறு ஏதோ நம்பரில் பேசி ராகுல் காந்தி பேசுகிறாரு, ஸ்டாலின்ஜி தான் வந்தால் செய்யுங்க, இப்போ சொல்ல வேணாம். இதனங்க அரசியல். வெளிப்படையாக ஓப்பனாக அடிச்சு விட்டா பண்ண அர்த்தம். அப்போ நேற்று வந்த விஜய் வந்து உங்களுக்கு திமுகவோட ஒரு பெரிய ஆளாக தோணுது. அதனால தான் அவர் என்ன நினைக்கிறாரு, போனால் போட்டோம், இப்போ டிஎம்டிகே உள்ளே வந்துச்சு, 6% 1% எல்லாமே முக்கியம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணி முடிச்சு விட்டார் ஸ்டாலின் சார்.